ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புது வெட் கிரைண்டர் வாங்கியிருக்கோம். அதோட ஓப்பனிங் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கிரைண்டர் வாங்கலாமா வாங்க வேணாமான்னு டிசைட் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு அல்ட்ரா பர்ஃபெக்ட்லி மேட் பிக் ப்ளஸ் வெட் கிரைண்டர் வந்து வாங்கியிருந்தோம். 2.5 லிட்டர் நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு கிரைண்டர் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் வேலையாயிருச்சு. அதனால் சரி மாற்றிட்டு வேறு வாங்கிடலாம். நாங்கள் ரிப்பேர் பண்ணி பார்த்தோங்க. அது வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை. சரி நம்ம புதுசே வாங்கிடலாம் ரிப்பேர் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அப்படின்ட்டு இது வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்துட்டு இது 9000க்கு வாங்கியிருந்தோம். இங்கே மேலூரில் சலி மொபைல்ஸ் கடையில் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்குது. ஒரு 15 kg கிட்ட வந்து இருக்குது. கலர் வந்துட்டு ஒயிட் கலர் தான் வாங்கியிருந்தோம். இதிலே வந்து 2 லிட்டர் அதுக்கப்புறம் 1.5 லிட்டர் இருக்குது. நான் வந்து 2.5 லிட்டர் வாங்கியிருந்தேன். நாங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து மாவு நிறையாவே அரைச்சி வச்சுக்கிறோம். அதனால் எங்களுக்கு 2.5 லிட்டர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வாங்கிட்டாச்சு. இது தாங்க கிரைண்டரோட ஓவர் வியூ. இது வந்துட்டு மோட்டார் இந்த இடத்துல வந்துருக்கு. இந்த மோட்டார் வந்து அவ்வளோவா சீக்கிரமாக ஹீட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் நான் வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்டு தாங்க போயிருந்தேன். நான் டேரெக்டாக போனோன்னே எனக்கு அல்ட்ரா 2.5 லிட்டர் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ஒரு 6 மந்த்ஸாகவே இது வாங்குறதுக்காக வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி தாங்க வாங்கினேன். இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரெஸ் அப்படின்றத கொஞ்சம் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த நாப் வந்து மேலே ஓப்பன் ஆயிரும். நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறதுனால அது வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு இந்த சைட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஹோலை நம்ம கொண்டு போய் கரெக்டாக அந்த கல் இருக்குல்ல அதுக்கு மேலே இந்த இதில் கரெக்டாக செட் பண்ணணுன்னா அந்த மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து கிரைண்டர் வந்து ஓடும். அதர்வைஸ் இது வந்து ஓடாது, லாக்கும் ஆகாது. இது வந்துட்டு கோனிக்கல் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட தான் இந்தியாவிலே கோனிக்கல் ஸ்டோனுக்கு வந்துட்டு லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்களாம். அதனால் இந்த கோனிக்கல் ஸ்டோன் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வந்து மாவை கிரைண்ட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஸ்டோன் மட்டும்தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. மற்றபடி நம்ம வந்துட்டு அந்த ட்ரம் வந்து தூக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோடனே அதை சீசனிங் பண்ணுறதுக்காக ஒரு கப் வரைக்கும் ரைஸ் எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். இந்த ரைஸ் வந்து நம்ம சும்மா கீழே தான் போட போகிறோம் இந்த மாவை. அதனால் சாதாரண ரைஸே எடுத்து அதை ஊற வச்சுக்கிட்டேன். அதை இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இதை நல்லா கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும். நான் பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்த நம்ம அகெயின் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆயிருங்க. இப்போ நம்ம வந்து அது மேலே நம்ம மூடியை போட்டு கிரைண்டரை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம சீசனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவு அதுவும் இல்லாமல் இது வந்து நல்லா சீக்கிரமாகவே அரைச்சி கொடுத்துருதுங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேயே அரிசியெல்லாம் வந்து நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக அரைச்சி வந்துடுது. நீங்கள் வந்து 2 லிட்டர்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்க வந்து இந்த கல்லை தூக்கி நம்ம இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்லாம் கொடுக்குறாங்கங்க. ஆனால் நான் வந்து 2.5 லிட்டர் வாங்கினனால எனக்கு அந்த இதெல்லாம் கொடுக்கல. 2 லிட்டரில் வந்துட்டு நம்ம டைமிங் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளார வந்து மாவு வந்து நல்லா அரைச்சி கொடுத்துரும். அந்த ஆப்ஷனும் வந்து 2 லிட்டரில் இருக்குது. இந்த 2.5 லிட்டரில் அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. நம்மளே வந்துட்டு மாவு ஓடிடுச்சா அப்படின்னு பார்த்து நம்மளே எடுத்துக்கிறணுங்க. நான் வந்து சீசனிங் பண்ணுறதுனால இந்த மாவை வந்து கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த மாவை வந்து கீழே தான் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிற மாவை தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இந்த சீசனிங் பண்ண மாவை. இப்போ நம்ம அகெயின் அந்த வந்து கல் ட்ரம்மெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இட்லிக்கு ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நாங்கள் அதில் போட்டுக்கிட்டோம். எனக்கு வந்து இந்த அரிசி வந்து கரெக்டாக 15 மினிட்ஸில் வந்து ஆட்டி அரைச்சி கொடுத்துருச்சுங்க. சூப்பராக ஸ்மூத்தாகவும் அரைச்சிருந்துச்சு. இட்லியும் எங்களுக்கு வந்து நல்லா ஸ்பான்ச்சாக இருந்துருந்துச்சு. அதே மாதிரி உளுந்தும் நல்லா சூப்பராக ஆட்டி வந்துருந்துச்சுங்க. நான் உங்களுக்கு நாய்ஸ் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. நாய்ஸ் ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சவுண்டில் வந்து ஓடுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் எவ்வளோ நேரம் வந்து ஓடுது அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து இந்த கிரைண்டரோட சவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல. அரிசி உடம்புது ரொம்ப சவுண்டே அவ்வளோவா இல்லைங்க. ஆனால் உளுந்து உடம்புது அரிசியோட கம்பேர் பண்ணும்போது உளுந்தோட கொஞ்சம் வந்து சவுண்ட் கேட்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் மோட்டார் ஹீட் ஆகுறதுங்க, அது வந்து இதில் கம்மியாக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண கிரைண்டரோட இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கல. நாங்கள் 1.5 hours கிட்ட வந்து நாங்கள் வந்து மாவாட்டினோம். ரொம்ப கம்மியாக தான் மோட்டர் வந்து ஹீட் ஆகிருந்துச்சு. இப்போ மாவு ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை பிடிச்சி தூக்குறதுக்காக நம்மளுக்கு இங்கே ஒரு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு